சொல்லு தல. என்ன ஆச்சு அங்க? இந்த இவன் சரியான லூசு பாஸ். ஏன்? நேத்து ராத்திரி பாலை குடுத்து கால்ல விழுந்து எழுந்த பிறகு சாமி சாமி என் ஜாதகத்துல தோஷம் இருக்கு சாமி, ஒரு 6 மாசம் வரைக்கும் நீ என்ன தொடாம இருந்தா நம்ம 2 பேர் உயிருக்கும் ரொம்ப நல்லது, இல்லனா நமக்கு கண்டோன்னு நாம விடுற வழக்கமான டயலாக சொல்லலாமேன்னு நான் வந்தா அந்த சனிய தபால்னு என் கால்ல உந்துட்டான் பாஸ். ஐயோ குடிங்க. அப்படின்னா அவ அனாத இல்லையா? இல்ல, டிராமா ஆடினானா. சம்திங் ராங் மாதிரி தெரியுது. அது இன்னும் கரெக்டா எனக்கு புடிபடல. பாப்பா எல்லாமே நெகட்டிவாவே போவாதுல்ல. சரி அத விடு. நம்ம 10th கேண்டிடேட் கதை என்ன? அவன் நேத்து கரண்ட் ஷாக் அடிச்சு செத்துட்டான். அப்படியா? டாக்குமெண்ட்ஸ் படி நீதான் அவன் மனைவி. ஆமா. சுந்தர் கிட்ட நீ போகணும். எப்ப போற? ஓகே டன். டைம் பார்த்து போயிடுறேன். ஆமா, அந்த பொண்டாட்டி கதை கிளியர் ஆயிடுச்சா? அதுலதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் கொடுத்துட்டான் நம்ம விக்கி. என்ன ட்விஸ்ட்? அந்த 10th கேண்டிடேட்டோட வைஃப நம்ம இடத்துல இருந்து இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். விக்கி அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டானே. நீ சும்மாரு. அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி தான் அவனை நான் கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நான் கொலை பண்றதுக்காக தூக்கிட்டு வந்தவள என்கிட்ட இருந்தே தூக்கிட்டு போயிருப்பான். இல்ல பாஸ், இதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு. மேகி, நீ டைம் பார்த்துட்டு போய் சுந்தர பார்த்துட்டு வா. மத்ததை எப்படி பண்ணணும்னு நான் உனக்கு சொல்றேன். சரியா? சரி பாஸ். என்னடா விக்கி, உனக்காக நான் இங்க காத்துன்னு இருக்கேன். நீ அந்த 10th கேண்டிடேட் பொண்டாட்டிய தூக்கிட்டு போயிட்டியாமே, என் கிட்ட இல்லாதத அவகிட்ட என்ன பார்த்த நீ? மரியாதையா அவளை கொன்னுட்டு பாஸ் கிட்ட பாடிய ஒப்படைச்சிட்டு ஒழுங்கா இங்க வந்து சேர்ற வழிய பாரு. புரியுதா? என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? என்ன மேகி, நல்லா இருக்கியா? யார் பேசுறது? உன்னோட முதல் கல்யாணத்துல நான் உன்னை சந்திச்சிருக்கேன்னு வச்சுக்க. இப்போதைக்கு யுவர் வெல்விஷர், யுவர் ஃப்ரெண்ட், எப்படி வேணாலும் வச்சுக்க. ஆமா, இது எத்தனாவது மேரேஜ்? இஃப் ஐ ஆம் நாட் ராங் 11th தானே? யார் நீ? இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம பேசி போட்டு வாங்குற வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மேரேஜ். அப்படியா? ஆமா. உனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ அனுப்புறேன். அத பார்த்துட்டு இது எத்தனாவது மேரேஜ்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், உனக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி எல்லாத்தையுமே பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு ஊரை விட்டு ஓடி வருவே நீ. இப்ப நீ வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? நான் எப்படி வந்திருக்க பாரு. முதல்ல என் கூட ஃபர்ஸ்ட் நைட் பண்ணு. நான் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது யார் எடுத்த வீடியோ? ஒரு நிமிஷம் மேடம்.
எங்க போறீங்க மேடம்? என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? நான் உங்ககிட்ட இன்னும் 2 விஷயம் மறைச்சிருக்கேன்னு சொன்னல. அதுல ஒண்ணு, ஐ எம் a போலீஸ் ஆபீசர். இன்னொன்னு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.